வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் முக்கியமாக கோல்டு இறங்கிக்கிட்டு இருக்கான். சரியா? அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸ் எப்படி கோல்டு அக்குமுலேட் பண்ணலாமா, அண்ட் எந்த டைப்பில் அக்குமுலேட் பண்ணால் நல்லாயிருக்கும், சின்ன சின்ன இதை வச்சு இன்னும் இறங்கலுக்கான வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ தன்னுக்காக இன்னும் நீங்கள் டன்னில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளை. ஓகே, ஸ்ட்ரைட்டாக தன்னோட பிளாட்ஃபார்ம் இது. நம்ம கோல்டு போயிடலாம். கோல்டு பொறுத்தவரை லோ கேபிட்டல் ட்ரேடர் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னா, 25,000 ரூபாய் 20,000 கேபிட்டல் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்கனால குன்யா பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த சர்ச் பாக்ஸில் குன்யா அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜியூ கோல்டு ஜியூன்னு போட்டால் வரும். இதில் உங்களுக்கு குன்யா ஃபியூச்சர் இருக்குது. ஜஸ்ட் அக்டோபர் மந்த் இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா இது அக்டோபர் மந்தோட ஃபியூச்சர். சரியா? இப்போ இது பை ஆர் செல் இது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின், ரெக்ரூட் மார்ஜின் அப்படின்னா உங்களுக்கு 11,253 ரூபாய் அந்த மார்ஜினுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு. சரியா? ஒரு 30,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 2 லாட் எடுக்கலாம். இது முழுக்க 24 கேரட் இருக்கு இல்லைங்களா கோல்டு, அதை கணக்கிட்டு வரக்கூடிய வேல்யூ. முக்கியமாக இது குன்யா அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணது அப்படின்னா, கோல்டு குன்யா கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 பவுன். சரிங்களா? 1 பவுன் 24 கேரட்டை மென்ஷன் பண்ணுது. சரி, இப்போ கோல்டோட சார்ட் எடுத்துப்போம். கோல்டு குன்யாவோட சார்ட்டை ஜஸ்ட் இது கோல்டோட குன்யா சார்ட் பார்த்துட்டிங்கன்னா பீக் எவ்வளோ போயிடுக்குதுன்னா 1,06,000 ரூபாய், 1,07,000 ரூபான்னு வச்சுக்கோமே ரேஞ்ச் போயிடுக்கு. அங்கேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து நமக்கு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 9-10% விழுந்திருக்கான். இன்னும் விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் நான் எதிர்ப்பேன். விழுகிறதுனா என்னது, கரெக்ஷன் ஏற்றுனா இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாட்டம் டு இந்த டாப்பு ஏற்றுனதுக்கான கரெக்ஷன் தான். எப்பவுமே உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் சர்வசாதாரணம். அந்த சர்வசாதாரணம் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இனி கோல்டு குன்யா எவ்வளோ தூரம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, என்னை பொறுத்த வரையில் இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க, 90,000 அதாவது 91,000லேருந்து 90,000. சரியா? அதாவது 24 கேரட் 1 பவுன் அப்படிங்கிறது நமக்கு அங்கே வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கோல்டுக்கு எப்பவுமே கோல்டன் ரேஷியோ ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இந்த பாட்டம் டு இந்த டாப் சரியா வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா 61.8 ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். இது இப்போ கரெக்ஷன் தான் வரான், ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 61.8 அப்படிங்கிறது அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால் ஃபர்தராக நமக்கு பிரேக் அவுட் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு அதாவது 38.2 நமக்கு அந்த பஞ்ச் பண்ணது இந்த ரெட் கலர் கேண்டலுக்குள்ளே தான் இன்சைடராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 96,000. சரிங்களா? 96,400 கீழே பிரேக் ஆகுது அண்ட் நல்ல ரிஜெக்ஷனில் வரான் அப்படின்னா நெக்ஸ்ட் 90,000 வரையும் கோல்டு குன்யா விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ கோல்டு குன்யாவை பொறுத்த வரையில் நமக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு ஒரு 11,000 12,000 இருந்தால் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் ரியலாக ஒரு 24 கேரட் 1 பவுன் வாங்கணும், 8 கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவை, உங்களுக்கு அந்த 90,000 தேவை. ஆனால் இந்த கான்ட்ராக்ட்ஸை வாங்கி ரோல் ஓவர் பண்ணலாம் நம்ம. சரியா? இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் இது ஒரு நல்ல லோ ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். கோல்டு இதுக்கு கீழே விழுந்துடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கரெக்ஷன் ஆல் டைம் ஹைலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 15-16% வருது கோல்டுக்கான கரெக்ஷன். கோல்டு என்ன பொறுத்தவரை இதுக்கு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அது பிரேக் ஆகாத வரை பிரச்சனை இல்லை. சரியா? பிரேக் ஆகிட்டா தான் ப்ராப்ளம். இது கீழே வரக்கான வாய்ப்பு இல்லை. நல்ல அக்குமுலேஷன் நீங்களும் கருதுறீங்க, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். 61.8 நல்ல கரெக்ஷன் லெவலு. இப்போவும் நமக்கு நல்ல சப்போர்ட்டில் கோல்டு நிற்குது. இந்த கோல்டு குன்யாவை பொறுத்த வரையில் நமக்கு முழுக்க ஒரு 11,000 ரூபாய் வச்சு நீங்கள் 90,000 ரூபாய் பொருளை வாங்குறீங்க. சரி, பொருள் மீன் இது கான்ட்ராக்ட் தான். சரியா? நீங்கள் எப்படி நம்ம இந்த இதை பார்த்தோம், இதை பற்றி ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறது, நான் இப்போ கோல்டு கரெக்ஷனில் இருக்கான். சரியா? இப்போ கோல்டு குன்யா பொறுத்த வரையில் நமக்கு ஜஸ்ட் 11,000 இருந்தால் போதும். அதே எவ்வளோ வேல்யூனா 90,000. நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இது அக்டோபர் மந்த் முடிவு வரையும் வச்சுக்கலாம். தென் அடுத்த மந்த் ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். சரியா? நிறைய பேர்த்துனால நான் இப்போ ஒரு பவுன் வாங்க முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக அந்த அளவுக்கு வேலை ஏறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் தான் வாங்கி வச்சு இதுக்கப்புறம் என்கிட்ட 11,000 10,000 அண்ட் 30,000 50,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னா மேபி அவங்களுக்கு கோல்டு இன்னும் ஃபர்தராக நீங்கள் ஏறும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான குன்யா கான்ட்ராக்ட் 1 பவுன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரியல் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறீங்க, அது என்ன ரிட்டர்ன் தருமோ அதே ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தரும். ஜஸ்ட் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணணும். ரோல் ஓவர்னு ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா
இந்த கான்ட்ராக்ட் அதாவது அக்டோபர் மந்தோட கான்ட்ராக்ட் நம்ம வாங்குகிறோம். அக்டோபர் மந்தோட முடிவு வரை நமக்கு அது இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆன அன்னைக்கு என்ன பண்ணணும், நவம்பர் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்துக்கணும். ஜஸ்ட் கோல்டு குன்யா நவம்பர் மந்த், கோல்டு குன்யா நவம்பர் மந்த் கான்ட்ராக்ட் இருக்குது தெரியுங்களா. நவம்பர் மந்த் வரையும் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். திரும்ப மார்க்கெட் ஏறுது அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம், டிசம்பர் மந்த் அடுத்த ரோல் ஓவர் பண்ணிட்டே இருக்கணும். சரியா, இது வந்து ஒரு ரோல் ஓவரிங் மெத்தடுங்க. இந்த எக்ஸ்பைரி முடிகிற நாள் வரை வச்சுட்டு தென் என்ன பண்ணிக்கிறது, அடுத்த எக்ஸ்பைரி நம்ம வந்து இதை செல் பண்ணிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறது. சரியா, இது ரோல் ஓவர் மெத்தடு. இது நம்ம 90,000 இருக்கக்கூடிய அந்த 90 to 1,00,000 அதாவது இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை ஜஸ்ட்டு வந்து ஒரு 11,000 to 15,000 ரேஞ்சில் நம்ம வாங்கி வைக்கிறோம். திரும்ப ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கோல்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ட்ரேடிங்கில் நம்ம சின்ன கேபிட்டலை வச்சு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்க முடியும். சரியா, அதே மாதிரி ஏன்னா கோல்டு வந்து நீங்கள் வந்து விழுந்துருமா, மொத்தமாக வந்து காலி ஆகிடுமா, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கரெக்டாக, அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி மற்ற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ரோல் ஓவரை விட இது பெட்டராகவே ஒர்க் ஆகும். சரியா, கோல்டு ஒன்றும் வந்து நாளைக்கே வந்து விழுந்து பவுன் வந்து 40,000 30,000 நாளைக்கு போகிறது 50% ட்ராப் ஆக போகிறது கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். கரெக்டாக, அப்படிங்கும்போது இப்போ மற்ற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கமாடிட்டியில் நீங்கள் வாங்கி ரோல் ஓவர் பண்ணுறத விட என்னை பொறுத்தவரை கரெக்ஷனில் கோல்டு வந்து இந்த மாதிரி ரோல் ஓவர் மெத்தடில் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஒன்றும் பெட்டராக ஒர்க் ஆகும். சரியா, திரும்ப கோல்டு வந்து நமக்கு உடனடியாக ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போயிடுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு நமக்கு தேவையான ரிட்டர்ன் தரும். சரியா, 15% 20% கோல்டு கரெக்ஷன் வருதுன்னா அது நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ரோல் ஓவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். தென் இது வந்து ஓரளவுக்கு இந்த லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும், ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தால் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது இருக்குன்னு சொன்னது இந்த வீடியோ தன்னுக்காக தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, தன்னில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.